ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு உகந்ததான பலி எது என்பதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். தேவனுக்கு உகந்த அல்லது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய, தேவனுக்கு பிரீதியாக இருக்கக்கூடிய பலி எது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நாம் சிந்தித்தோம், நறுங்குண்ட இருதயம் தேவனுக்கு ஏற்ற உகந்த பலி என்று சொல்லி பார்த்தோம். ஆம், மனமேட்டிமையுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, இல்லை என்றால் அகந்தையுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு இருமாப்பான குணநலமுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. என் தேவனுக்கு முன்பாக என்னை உடைத்து நொறுக்கி, அப்பா நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே வந்து பாவங்களை அறிக்கை செய்து மனந்திரும்பி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், இன்றைய தியான பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, இதை நாம் இன்னும் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமா? அல்லது ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயின் பேரிலும் ஆண்டவர் பிரியமாயிருப்பாரா என்று கேட்டுவிட்டு அவர் அதற்குரிய பதிலையும் அங்கே சொல்லுகிறார். நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய். நியாயம் தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக இங்கே தீர்க்கனின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது நலமான காரியங்கள், மேன்மைக்குரிய காரியங்கள், அதை அவர் அடுத்த வரியிலே சொல்லுகின்ற பொழுது அது நியாயம் செய்வது என்று சொல்லுகிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கூறுகிறார். நன்மை செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நன்மை செய்யுங்கள் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியிலே நான் பார்க்கின்ற பொழுது அவர் அதற்கு கொடுக்கின்ற விளக்கத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லிவிட்டு நியாயத்தை தேடுவது, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிப்பது, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிப்பது, இதைத்தான் நன்மை செய்கிற காரியமாக இங்கே நாம் பார்க்கின்றோம். படியுங்கள். முதலாவது நீங்கள் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நன்மை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு? எனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்வதா? இல்லை. எனக்கு தீங்கை செய்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்ய நான் படிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்படி என்றால் என்ன? தீங்கு செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய படிக்க வேண்டும். இன்று நன்மை செய்ய படிக்கிறோமா? நமக்கு தீங்கு செய்வதற்கு விரோதமாக மிக கொடிய தீங்கை செய்வதற்கு நாம் சதித்திட்டம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அதற்கென்று நாம் விரயம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பெயர் அநியாயம். நான் எனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்வது மாத்திரமல்ல, எனக்கு தீங்கிழைப்பவர்களுக்கும், எனக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கும், என்னுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், என்னுடைய முன்னேற்றத்தை கண்டு ஒருவேளை பொறாமை கொண்டு அதற்கு எதிராக சதி ஆலோசனை செய்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்ய படிக்க வேண்டும். நான் நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவர்
நல்லவர்களுக்காகவே அவர் ஜீவனை கொடுத்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் எங்கே போய் நிற்பது? இந்த உலகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். தன்னை எதிர்த்தவர்களுக்கும் தன் மீது கல்லறிந்து கொல்ல விரும்புகிறவர்களுக்கும், ஏன் தன்னை சிலுவையிலே அறைய கொடுத்தவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் மேல் அந்த பாவம் சுமந்து விடக்கூடாது, தண்டனை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை மன்னிக்கும்படியாய் பிதாவினிடத்தில் கேட்கிறார். இன்று என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே நீர் செயல்பட வேண்டும், நீர் அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த குடும்பத்தையோ அல்லது எனக்கு எதிராக இருக்கிறவர்களையோ நான் ஜெபத்திலே வைப்பேன் என்றால் என்னுடைய ஜெபம் மேலே கூரையை தாண்டி மேலே செல்லாது. ஆம், என் ஆண்டவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நான் நன்மை செய்ய நான் படிக்க வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. தன்னை காட்டி கொடுத்தவனுடைய காலை கழுவினார். தன்னை மறுதளித்தவனுடைய கால்களை கழுவினார். தனக்கு பின் வராத ஒரு கூட்டத்தாரை, அந்த 12 பேரையும் கால்களை கழுவினார். இன்று நாம் நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல சமாரியனாக வந்து என்னை மீட்டெடுக்க வந்த என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்ல சமாரியனுடைய சீடர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகையினாலே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அதாவது என்னிடத்திலே நீங்கள் படியுங்கள். இன்று யாரை பார்த்து நான் படிக்கிறேன்? யாருக்கு விரோதமாக செயல்படுவதற்கு நான் யாரை தேடி ஓடுகிறேன்? மாந்திரிகனை தேடி போகிறேனா? கட்டுகளையும் காவல்களையும் பிறருக்கு எதிராக, என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு எதிராக கட்டி நான் ஏவல்களையும் ஒருவேளை பலவிதமான மாந்திரிகங்களையும் செய்கிறவனாக நான் இருக்கிறேனா? தேவ பிள்ளையே, வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்குள்ளாக சென்றிருப்போம் என்றால், யாருக்கு விரோதமாகவாவது நாம் செயல்பட்டிருப்போம் என்றால், தயவாய் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அல்லவா? நம்முடைய உடன்பிறப்புகள் அல்லவா? அவர்களுக்காகவும் ஆண்டவர் மரித்தாரே. அவர்களும் ஆண்டவருடைய கிருபையை என்னை போல அறிந்து கொள்ள வேண்டுமே. என் வாழ்வின் இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டிருப்பதைப் போல அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். படிப்பது மாத்திரமல்ல, தேடு. இன்று எதை குறித்ததான தேடல் என்னிடத்தில் காணப்படுகிறது? என் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே தேடுதல் இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்கிறார், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனையே தேடுகிறது என்று சொல்கிறான். வாஞ்சிக்கிறது, தேடுகிறது என்று சொல்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வாசம் பண்ணுவதையே நான் விரும்புவேன் என்று சொல்லி அவன் தேடுகிறான். ஆம், கர்த்தருடைய ஆலயம் எனக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி வாஞ்சிக்கிறவனாக அவன் தேடுகிறான். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அதை நான் உட்கொண்ட பொழுது எனக்கு மதுரமாய் இருந்தது என்று தீர்க்கன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசி. கர்த்தருடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு வெற்றி உண்டு. நீ வெற்றிக்கென்று பிறந்தவன். நீ தோல்வியடைந்து ஒன்றுமில்லாத ஒருவேளை அநித்தியமான காரியங்களுக்காக உடன்பிறப்புகளையோ மற்ற அயலார்களையோ நீ பகைத்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்வாய் என்றால், நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நான் பதில் கொடுக்க வேண்டியிருக்குமே. யோசித்து செயல்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்வோம்? பயணிக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள். அநியாயத்தை நியாயமாக என்ன செய்யாதே, காட்டிக்கொள்ளாதே. அநியாயமான தீர்ப்புகளை கொடுக்காதே. யாரையும் சடுதியிலே நீ குற்றம் தீர்க்காதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேடு. நன்மையான காரியங்களை தேடு. ஆரோக்கியமான காரியங்களை தேடு. தேவனுடைய பரிசுத்தத்தை தேடு. தேவனுடைய அன்பை தேடு. தேவனுடைய சிந்தையை தேடு. அவருடைய தெய்வீக சுபாவங்களை தேடி உனக்கு சொந்தமாக்கிக்கொள். ஆம், அது தேவன் விரும்புகிற பலி. நியாயத்தை தேடு, நியாயத்தை தேடு. எனக்கென்ன என்று சொல்லி அநியாயம் செய்கிறவனை பார்த்து நீ தலையை திருப்பிக் கொண்டு செல்வாய் என்றால் ஆண்டவர் உன்னிடத்திலேயும் அதற்குரிய கணக்குகளை கேட்பார். ஆதரியுங்கள். சொல்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து. ஒடுக்கப்பட்டவர்கள், தங்களாலே தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த முடியாதவர்கள், மௌனிகளாக இருக்கிறவர்கள், வாயில்லாத பூச்சிகளாக இருப்பவர்கள், தங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஆளில்லாமல் இருக்கிறவர்கள்,
திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர்களை ஆதரிக்க வேண்டும். இன்று ஒருவேளை வசதியானவர்களுக்கு, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு, வளமுள்ளவர்களுக்கு ஏராளமான மக்கள் வருவார்கள். ஆனால் யாருமில்லாத மக்களுக்காக நீ நியாயத்தை தேடுகிறாயா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே நீ ஓடி வருகிறாயா? சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 133 வசனத்திலே செபிப்பது போல, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதேயும் என்பது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்கட்டும். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார் 13:16, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு உகந்த இந்த பிரியமான பலியை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் செலுத்துவோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது பிலிப்பிய சபையாரிடத்திலே எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக நான் வரப்பற்றுக் கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார். ஊழியத்திற்கான ஆதரவை அவர் பெற்றுக்கொள்கிறார். நீங்களும் நான் ஊழியத்திற்கான ஆதரவை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? முகம் பார்த்து கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் நீ நன்மை செய்ய படிக்கிறவர்களாக, நியாயத்தை தேடுகிறவர்களாக, இதுவே பலியாக உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.